பாய் ஃப்ரெண்ட், கடையில் வாங்கின பாஸ்தா வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்பைசியாக பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், பாஸ்தாவை மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பாஸ்தாவுக்கும் ஒட்டாமல் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லாவே வந்துருச்சு. தண்ணியை வடித்து நம்ம பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். படைச்சட்டி எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கடுகு போட்டுருக்கோம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி தக்காளி சாஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் ஊற்றிக்குவேன். பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் போட்டு பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்பைசினஸ்ஸான உங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.